சூரியன் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்று விடுதிகள் நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது இந்தியாவின் முக்கியமாக தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல். எனவே முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அந்த வகையிலே அது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக இன்று ஒருவரை சந்திக்கிறோம். அதிதியாக இன்று வந்திருக்கிறார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானத்துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் ராமேஷ் ராமசாமி. வணக்கம். வணக்கம் விழுதுகள் நேர்கள் அனைவருக்கும். அதே போன்று நன்றி திரு இந்திரஜித் அவர்களே, இந்த மீண்டும் ஒரு முறை என்னை விழுதுகள் நிகழ்ச்சியிலே கலந்துரையாடுவதற்கு அழைத்தமை நேற்று நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சொன்னது போன்று தமிழ்நாட்டிலே தேர்தல் இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. மிகவும் எதிர்பார்ப்போடு இந்தியாவில் மாத்திரமல்ல அயல் நாடுகளிலும் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் மீதான பெரியதொரு கரிசனை ஒன்று இன்று காணப்படுகின்றது. ஆகவே அது பற்றி தான் நாங்கள் இன்று கலந்துரையாட விளைகின்றோம். ஆகவே இது நான் நினைக்கின்றேன், இந்தியாவிலே மத்திய அரசாங்கத்துக்கும் ஆட்சியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற ஒரு பாரிய போட்டியாகத்தான் இதனை பலரும் வர்ணிக்கின்றார்கள். ஆகவே அது பற்றி நான் விரிவாக பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக இந்த தமிழக தேர்தல் அல்லது தமிழ்நாடு என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். போது தமிழ்நாடு என்கிற பதம் தான் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னர் இருந்த தமிழ்நாடு, நாங்கள் சற்று முன்னர் எடுத்து பார்த்தால் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்த காலப்பகுதியில் அல்லது ஜெயலலிதா இருந்த காலப்பகுதியில் அல்லது கருணாநிதி இருந்த காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த காலப்பகுதிக்கும் தற்போதைய காலப்பகுதிக்கும் இடையிலான இலங்கையுடனான தொடர்பு, ஸ்டாலின் வந்த பிறகு இலங்கையுடனான தொடர்பு, நான் நினைக்கிறேன் அந்த இனவாத கொள்கையின் அடிப்படையில் தற்போது இல்லை. சிங்களவர்கள் கூட தமிழகத்தை பார்த்து அந்த இனவாத போக்கில் பார்க்கிறது இல்லை. அதே போல தமிழ்நாடும் இலங்கையை பொறுத்தவரையில் அந்த அடிப்படையில் செயல்படுவதில்லை என்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. இதை உங்களுடைய ஆய்வில் பார்க்கலாம். தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அது 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோடு தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பாதை திறக்கப்படுகின்றது தமிழ்நாட்டிலே. அண்ணாதுரை அவர்களால் அந்த கட்சி உருவாக்கப்படுகின்றது. ஆகவே தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தேவை, அரசியல் பயணம் தேவை என்ற ஒரு நோக்கில் தான் அவர் உருவாக்குகின்றார். ஆகவே அந்த கட்சி உருவாக்கப்பட்ட காலத்தில் பிரதானமான கருத்தியல்களாக அல்லது கொள்கைகளாக காணப்பட்டது மதசார்பின்மைவாதம், சமத்துவத்தை உருவாக்குவது, சகல சமூகங்கள் மத்தியிலும் சோசலிச சித்தாந்தத்தை வளர்த்தெடுப்பது, சமூக நீதியை ஊக்குவிப்பது என்பதுதான் அந்த கட்சியினுடைய பிரதான நோக்கங்களாக காணப்பட்டன. அதனை மிக தெளிவாகவே அண்ணாதுரை தமது கட்சி கொள்கைகளில் வெளிப்படுத்தினார். திராவிட கொள்கைகள் என்று நாங்கள் அதனை குறிப்பிடுவோம். அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாகவே பிற்பட்ட காலங்களில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து 1972ஆம் ஆண்டு தனியான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIDMK என்ற கட்சியை உருவாக்கிய காலத்திலிருந்து பின்னர் பல கட்சிகள் உருவாக்கப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஒரு தனி கட்சியை உருவாக்குகின்றார். அதே போன்று பழைய ஒரு கட்சியை மீட்டெடுக்கின்றார் சீமான் 2011ஆம் ஆண்டு. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான அரசியல் கட்சிகள் இந்தியாவிலே இந்த 1950களுக்கு பிறகு உருவாக்கி இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே தமிழ் மக்களுடைய நலன்களிலும் சரி, அதே போன்று தமிழ்நாட்டிலே உள்ள மக்களுடைய கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் மொழியையும் பாதுகாப்பதில் பிரதான பங்களிப்பு செய்துள்ளன. நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தலை தமிழ் மொழியை விலக்கிவிட்டு அல்லது புறந்தள்ளிவிட்டு, தமிழருடைய அடையாளத்தை புறந்தள்ளிவிட்டு, கலாச்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு நாங்கள் பார்க்க முடியாது. இந்த தேர்தலிலும் அது பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆகவே இலங்கைக்கும் இந்த தமிழகத்துக்கும் இடையிலான உறவு ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னது போன்று அது ஒரு கசப்பான உறவாகத்தான் இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 1960களில் இருந்து இலங்கையிலே இந்திய எதிர்ப்புவாதம் மிக தீவிரமாக பரவியது. குறிப்பாக இன்று அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கின்ற ஆட்சியிலே இருக்கின்ற JVP-யினர் தான் அந்த தீவிர இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற இந்திய தமிழர்களை கூட மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பது போன்ற மிகவும் தீவிரமான இந்திய எதிர்ப்புவாதத்தை அவர்கள் பரப்பினார்கள். இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பிராந்தியமாக மாறிவிடும், அல்லது இந்தியாவின் ஒரு பிராந்தியமாக மாறிவிடும், அல்லது வடக்கு கிழக்கு என்பது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறிவிடும் போன்ற அச்சங்கள் எல்லாம் இலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் தீவிரமாக இருந்தது. அனகாரிக தர்மபால இவரும் அதாவது சுதேசி விதேசிங்கிற ஒரு நிச்சயமாக அவர் சிங்கள பௌத்தத்தை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரங்களை முன்னெடுத்த ஒருவர். ஆகவே அவர்கள் மத்தியிலும் இந்த சிங்கள பௌத்த தேசியவாத சிந்தனைகள் மிக தீவிரமாக காணப்பட்டது. ஆகவே இந்த இந்திய எதிர்ப்பு வாதங்கள் மிக நீண்ட காலமாகவே இலங்கையில் காணப்பட்டது. யுத்தம் நடந்த காலங்களிலும் அது இருந்தது. ஒரு எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த காலத்திலே விடுதலை புலிகளுக்கு தீவிரமான ஆதரவு வழங்கப்பட்டது, பயிற்சிகள் வழங்கப்பட்டது, உதவிகள் செய்யப்பட்டன. ஆகவே அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு
மிகவும் தீவிரமான ஒரு தமிழ்நாட்டு எதிர்ப்பு போக்கு ஒன்று தென்னிலங்கையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. போர் முடிவடைந்த பின்னர் படிப்படியாக பல்வேறு காரணிகளினால் இன்று அது சற்று குறைந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே இருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற இந்த இந்திய எதிர்ப்புவாதம் என்பது அல்லது தமிழ்நாட்டு எதிர்ப்புவாதம் என்பது அடியோடு இல்லாமல் போய்விட்டது என்று நான் குறிப்பிட மாட்டேன். அது ஆங்காங்கே பல தளங்களில் வெளிப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. ஒரு சில முற்போக்கு சிங்களவர்கள் தமிழ்நாட்டையோ அல்லது இந்தியாவையோ மீது கொண்டிருந்த அந்த ஆரம்ப காலத்திலே கொண்டிருந்த அந்த எதிர்ப்புணர்வு இன்று சற்று குறைவடைந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒப்பீட்டளவில் இன்று அந்த உறவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களும் இன்று உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். எமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இன்று உதவி செய்கின்ற முதலாவது நண்பராக இந்தியா தான் காணப்படுகின்றது. அதனை 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போதும் நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நாங்கள் கோவிட் காலத்திலும் அந்த வேக்சினை பெற்றுக் கொடுப்பதில் அந்த இந்தியா செய்த உதவியிலும் நாங்கள் அதனை அவதானித்தோம். அதன் பின்னர் 2024-25 கால பகுதியிலே நாங்கள் முகம் கொண்ட பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே போன்று அண்மையிலே தித்வா புயலாக இருக்கலாம், கடந்த ஆண்டு இடம்பெற்றது. அந்த புயலின் போது எமக்கு இந்தியா உடனடியாக செய்த உதவிகளாக இருக்கலாம். பின்னர் இப்பொழுது ஏற்பட்ட இந்த பெட்ரோல் டீசல் நெருக்கடியில் கூட இந்தியா எமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் இருக்கின்ற அந்த எண்ணப்பாங்கை ஓரளவு மாற்றி இருக்கலாம். ஏனென்றால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலுமே பொருளாதார நெருக்கடியின் போதும் சரி, இந்த டிட்வா புயலின் போதும் சரி, தமிழ்நாடும் பிரத்யேகமாக இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு அப்பால் சென்று தமிழ்நாடும் பிரத்யேகமாக பல மெட்ரிக் டன்கள் சாமான்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்தது. தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லி அனுப்பவில்லை, இலங்கையில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அது தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அந்த பொருட்கள் சென்றடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவை இவ்வாறான காரணிகள் அவர்கள் மத்தியில் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் கூட இப்ப தமிழகத்திலிருந்து நீங்கள் சொல்கின்றீர்கள் இந்த டிட்வா புயல் சம்பந்தமாக அல்லது அதற்கு முன்னராக இருந்த காலப்பகுதியிலும் தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அந்த தோற்றப்பாடு, அதாவது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிங்களவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைப்பதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் எடுக்கிறதா என்பது இன்னும் தெளிவான போக்கு இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கிறது என்ற சிங்கள மக்களுக்கு இது நிச்சயமாக சென்று சேருமாக இருந்தால் அந்த இடைவெளி குறையும் என்றாலும் கூட அது செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையிலே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது தமிழ்நாட்டிலும் அந்த பங்கு குறைந்திருக்கிறது. சாதாரணமாக சிங்களவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கின்றன. அங்கு இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இங்கு வருகின்றார்கள். அதே போல இலங்கையில் படப்பிடிப்புகள் இடம்பெறுகின்றன, சுற்றுலாத்துறையில் இடம்பெறுகிறது, அதே போல வர்த்தகம் அதிகமாக இடம்பெறுகிறது. இவ்வாறான போக்கு இருக்கிற போது இந்த தமிழ்நாட்டின் தேர்தல் எந்த அளவுக்கு இலங்கையின் அரசியலில் தாக்கம் செலுத்தப் போகிறது என்பதுதான் தற்போதைய கேள்வி. தமிழ்நாட்டு தேர்தல் நான் நினைக்கவில்லை இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியல் பெரிய அளவிலான செல்வாக்கை செலுத்துமா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்திய அரசியலில் அது ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்துகின்ற தேர்தலாக அமைய போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சங்கிலி தொடராக மாறவல்ல தமிழகம் இந்தியாவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குமாக இருந்தால் மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தக்கூடியவர். ஆகவே அந்த ஒரு நீங்கள் சொல்வது போன்று தமிழ்நாட்டில் மீண்டும் தமிழருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழருடைய நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கலாம். இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் மீது தமிழர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், அல்லது இந்த 13வது திருத்தத்தை பற்றி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இப்படியான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒரு பாரிய மாற்றத்தை இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இன்றி தனித்து தமிழகத்தால் செய்ய முடியுமா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையிலே காணப்படுகின்ற இன்றைய பிரதான பிரச்சனை யாதெனில் இந்த மீனவர் பிரச்சனை தான். அது ஒரு வகையான ஒரு விரிசலை, அந்த உறவிலே ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழர்கள், அந்த இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கையினுடைய பகுதிகளுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பாக மீன்பிடியில் ஈடுபடுவது ஒரு நீண்ட கால ஒரு பிரச்சனையாக இன்று எல்லா அரசாங்கத்திற்கீழும் அது காணப்படுகின்றது. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இன்னும் முடியாமல் இருக்கின்றது. இது என்னத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் தமிழ்நாட்டுக்கும் இலங்கை மக்களுக்கும் இடையே, இது குறிப்பாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இடையிலான ஒரு வகையான ஆரோக்கியமற்ற ஒரு உறவுக்கு இது வித்திட்டு இருக்கின்றது. இது நான் நினைக்கவில்லை இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இது ஒரு பாரிய மோசமான விளைவைத்தான் இது ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு, இந்த உரிமை சார்ந்த குரல் என்பது நான் நினைக்கின்றேன் பெரிய அளவில் இல்லாமல் போவதற்கு கூட இது வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு ஒரு தொடர்பாடு இல்லையா இந்த கடற்றொழிலாளர் பிரச்சனையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு இது தீர்வு காண்பது சாத்தியமான விடயம். அதாவது கடற்றொழிலாளர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடியை அறிமுகப்படுத்தினால் அதை இது இலகுவாக தீர்க்கலாம். அதே போல இலங்கை அரசாங்கத்துக்கும் அதை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். என்றாலும் கூட இதனை ஒரு கரிசனையாக எடுத்துக்கொள்ளவில்லை இரண்டு அரசாங்கங்களும் என்கிற போது நீங்கள் சொல்கிறபடி அதாவது பிரித்தாளும் கொள்கையின் அடிப்படையில் இது செய்யப்படுகிறதா என்ற ஒரு நீண்ட கால ஒரு நோக்கு. ஒன்று, அது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அது உண்மையில் மிகவும் திட்ட தெளிவாக தென்படுகின்றது இந்த பிஜேபி அரசாங்கத்தின் கீழ். தமிழகத்துக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு பிரதமராக அண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை ஒரு நேர்காணலை குறிப்பிடுகின்றார் இதுவரைக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கைவிட்டு இருக்கின்ற, தமிழகத்துக்கு எந்த ஒரு உதவியையும் செய்யாத ஒரு மத்திய அரசாங்கத்தை தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், பிஜேபியுடைய அரசாங்கத்தை. ஆகவே அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் உள்ள விடயமாக இருக்க போவதில்லை. ஆகவே இது தமிழர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆகவே நீங்கள் சொல்வது போன்று அதில் ஒரு பிரித்தாளும் அரசியல் ஒன்றும் அதன் பின்னால் இருக்கின்றது, திட்ட தெளிவாக அது இருக்கு. நிச்சயமாக பாதுகாப்பு விடயங்களிலே அதாவது தமிழகமும் தமிழ்நாடும் இலங்கையின் வடக்கு கிழக்கும் சேர்ந்தால் நடக்கும் என்கிற ஒரு அதாவது நீண்டகால ஒரு திட்டமாக இருக்கலாம். அவ்வாறு பிரித்தாளுகின்ற போதுதான் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்ற நோக்கம் இருக்கலாம். அது தெளிவாகவே இருக்கின்றது. தமிழ்நாட்டு தமிழர்களும் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர்களும் ஒன்று சேர்கின்ற பொழுது, அவர்கள் மத்தியில் ஒரு சீரான உறவு கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது அது வேறு வகையான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் மத்திய அரசாங்கத்துக்கு இந்தியாவில் இருக்கின்றது, இலங்கையிலும் இருக்கின்றது அரசாங்கத்துக்கு, தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு. ஆகவே அதனால் இந்த இரண்டு அரசாங்கங்களும் இதனை ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன. ஆனால் அது எந்த ஒரு வெற்றியையும் கொண்டு வரவில்லை. ஆகவே இது ஒரு இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. கைது செய்யப்படுவது, சிறையில் வைக்கப்படுவது, மீண்டும் அவர்கள் வெளியிடப்படுகின்றார்கள். இது உண்மையில் தமிழ்நாட்டுக்கும் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் சீர்குலைக்கும் என்பது தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். இது நீங்கள் பார்க்கிற போது இந்த விடயங்களை மையப்படுத்தி தான் இன்றைய தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் இதனை அதாவது இலங்கையின் இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை கொடுக்கப்பட வேண்டும், அதே போல கடற்றொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை முன்னிட்டு வருகின்றன. என்னென்ன தமிழக மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது? அதாவது இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு இந்த தோற்றப்பாடு தமிழக மக்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தமிழகம் சென்றீர்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இதனை பார்க்கின்றார்கள்? அவர்களுக்கு இன்னும் மலையத்தில் இந்திய வம்சாவளிகள் இருக்கிறார்கள் என்ற விடயம் கூட தமிழக அரசாங்கத்தால் அல்லது இந்திய அரசாங்கத்தால் சொல்லப்படவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நான் தொடர்ந்தும் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அல்லது இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு, சிறுபான் மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுப்பதற்கோ நாங்கள் தொடர்ந்தும் இந்தியாவை நம்பியிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பது தான் என்னுடைய தொடர்ச்சியான வாதமாக காணப்படுகிறது. நீங்கள் சொல்வது போன்று தமிழ்நாட்டிலே தேர்தல் வாக்குறுதிகளிலே, தேர்தல் மேடைகளிலே பேசப்படுகின்ற விடயங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு இந்திய மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்பது தான் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்திய மக்களிலே, தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களிலே எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை பற்றிய போதிய அறிவும் தெளிவும் இருக்கின்றது என்பது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அவர்களுடைய தமிழ்நாட்டிலே காணப்படுகின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதனை அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தி வாக்களிக்க போகின்றார்கள் என்பது அடுத்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக காணப்படுறது. அவர்களுடைய முன்னுரிமை, தமிழ்நாட்டின் முன்னுரிமை என்பது இன்று இலங்கை பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் அல்ல. அப்படி நினைத்திருந்தால் ஏதேனும் ஒரு வழியில் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து அங்கு இருக்கின்ற 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகளுக்கு பிரஜா உரிமை வழங்கி அவர்களையும் அந்த நாட்டின் பிரஜைகளாக உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இன்று எத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே அந்த நிலைப்பாட்டை கூட எட்டவில்லை. அதுக்கு இப்படித்தான் படிப்படியாக முயற்சிகளை எடுக்கின்றார்கள். இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கத்தின் கீழ் அந்த அகதிகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கின்ற திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சேம நல திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். ஆனால் பரந்துபட்ட அடிப்படையிலே அந்த மக்களுடைய வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் இன்றும் ஏற்படாத நிலையில் தான் அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இலங்கை மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் ஒரு முக்கிய பேசு பொருளாக தமிழ்நாட்டு அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது வேண்டுமென்றால் இந்த தமிழ் தேசியம் என்ற கோஷத்திலே செல்லுகின்ற கட்சிகள், தமிழர் என்ற அந்த தமிழ் தேசியம் என்ற கோஷத்திலே பிரச்சாரத்தை செய்கின்ற கட்சிகளுக்கு அவர்கள் நினைக்கலாம் இது தமக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று நினைக்கலாம். அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் தமக்கு ஏதேனும் ஒரு ஆதரவை வழங்குவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அதனை செய்யலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்று அதனை விட முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன.
தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கை தெரிவுகள் வேறுபட்டிருக்கின்றன. 1990களிலே 2000 காலப்பகுதியிலே இலங்கையில் இனப்பிரச்சனை மிகவும் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட காலப்பகுதியில் வேண்டுமென்றால் இது அவர்களுக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு தமிழர் தன்னுடைய இனம் என்றெல்லாம் நாங்கள் அதனை எடுத்து பார்த்திருக்கலாம். இன்று யுத்தமும் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆகவே இன்று நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே இன்று நான் நினைக்கவில்லை அவர்கள் இதனை ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக எடுத்து தேர்தலில் வாக்களிக்க செல்வார்கள் என்று. இன்று வாக்களிப்பு கலாசாரம், வாக்களிக்கின்ற சூழல் தமிழ்நாட்டிலே முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. டிஎம்கேயை பொறுத்தவரையில் எப்படி பிஜேபியுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலே கட்டுப்படுத்துவது, எப்படி தமிழருடைய கலாசாரத்தை, அடையாளத்தை, உரிமைகளை பாதுகாப்பது, இந்தி திணிப்பை எவ்வாறு தடுப்பது, இருமொழி கொள்கையை மாத்திரம் எவ்வாறு தமிழ்நாட்டிலே தக்க வைத்துக் கொள்வது என்பது இன்றைக்கு டிஎம்கேக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது, சவாலாக காணப்படுகிறது. மறுபக்கம் ஏஐடிஎம்கே நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியை எவ்வாறு இல்லாமாக்குவது, குடும்ப ஆட்சி என்று சொல்வதும், ஊழல் மோசடி என்று சொல்வதும், அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு தாம் பதவிக்கு வர வேண்டும், நேரடியாக பாஜகவுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். பாஜகவுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டுக்குள் வருகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் நிதி உதவி செய்யும், அதன் ஊடாக தமிழ்நாட்டில் அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 பிரதான கட்சிகளுமே இன்று வேறு வேறு கொள்கை முன்னுரிமைகளை வைத்து தான் தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார்களே தவிர இவர்களுக்கு தமிழருடைய, இலங்கை தமிழருடைய பிரச்சனை ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சிலவரை சீமானுக்கு அது ஒரு முக்கியமான, என்றால் அது தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கட்சி 1958ஆம் ஆண்டு. பின்னர் 2011ஆம் ஆண்டு அந்த கட்சியை அவர் மீண்டும் கட்டி எழுப்பி தமிழ் தேசிய அடிப்படைவாதத்தை கொண்டு அவர் பிரச்சாரம் செய்கின்றார். அவருக்கு ஏராளமான புலம்பெயர் தமிழருடைய ஆதரவும் இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. ஆக இந்த பின்புலத்தில் அவருக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சார பொருளாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளை விட. விசாரணை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இந்த ராஜீவ்காந்தியின், அதாவது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை, இது உண்மையாக தமிழக மக்கள், தமிழ்நாட்டின் மக்கள் இலங்கை மக்கள் மீது, அதாவது இலங்கை தமிழர்கள் மீது அல்லது இலங்கை இனப்பிரச்சனை மீது வைத்திருந்த அந்த எப்பொழுதும் இருந்த நெருக்கம் நிச்சயமாக அந்த படுகொலையின் பின்னர் மிகவும் விரிசலடைந்தது. அதாவது தங்களுடைய பிரதமரை இலங்கையின் போராளிகள் கொண்டார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு தாக்கம். இதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், எந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அளித்ததோ, அவர்களுக்கு பணம் கொடுத்ததோ, அதே கட்சியின் தலைவியாக இருக்கின்ற ஜெயலலிதா பின்னர் மிகவும் தீவிரமாக இருந்தார் தமிழ் விடுதலை புலிகளை எதிர்ப்பதில்லை. எனவே அவ்வாறான ஒரு பாரிய விரிசலை கொண்டு வந்த இடம் இந்த ராஜீவ்காந்தி படுகொலை. எனவே அந்த இடத்திலே இந்த, அதாவது தமிழர்களை பிரித்து வைக்கின்ற, தமிழர்களையும் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர்களையும் மலையக தமிழர்களையும் பிரித்து வைக்கின்ற அந்த இடம் நிச்சயமாக அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நாடு இறுதியில் அந்த நாட்டினுடைய பிரதமரையே ஒரு தரப்பொலை செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டமை ஒட்டுமொத்த அந்த உறவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆகவே அந்த தரப்பினர் இந்திய பிரதமரை கொலை செய்தமை இந்த உறவில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று தான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த வரலாறு பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கும். தமிழ்நாடு எவ்வாறு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு வைத்தது, இந்தியா எவ்வாறு ஆதரித்தது, இந்திரா காந்தி ஏன் இலங்கை தமிழர் பிரச்சனையை தலையிட்டார், இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அது ஒரு வேறு கோணத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் தற்போது நிலைமையை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் தமிழக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஏனைய தேர்தலை காட்டிலும் எங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 கட்சிகள் தான் எப்பொழுதுமே ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த முறை விஜய் என்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போது பேசப்படும் ஒருவராக மாறியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு இது ஒரு, அதாவது வெளியில் தெரிகின்ற ஒரு தோற்றப்பாடா அல்லது உள்ளார்ந்த வாக்குகளில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா என்பதுதான். நிச்சயமாக இதில் சினிமா பிரபலங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற்றமை, தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டிப்படுத்தமை ஒரு பொதுவான ஒரு வரலாறாகவே காணப்படுகின்றது. நாங்கள் அதனை எம்ஜிஆரிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1972ஆம் ஆண்டு தனி கட்சியை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து சில முரண்பாடுகளின் காரணமாக 72ஆம் ஆண்டு அவர் தனி கட்சியை உருவாக்கி தேர்தலிலே தொடர்ச்சியாக அதிலிருந்து போட்டியிட்டு 1976ஆம் ஆண்டு முதல் தடவையாக எம்ஜிஆர் இந்தியாவிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். இன்று உண்மையில் 50 வருடம் நடிகரால் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நடிகராக இருந்து
மக்களுடைய உள்ளங்களை மனதை வென்றெடுத்து அவர் 76ஆம் ஆண்டு முதலாவது தடவையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இன்று நாங்கள் 50 ஆண்டை அடைந்திருக்கின்றது. அது அதன் பின்னர் தொடர்ச்சியாகவே அவர் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சராக இந்தியாவிலே இருந்தார். 2 தேர்தலில் அடுத்தடுத்து அவர் வெற்றி பெற்று அதன் பின்னர் பல்வேறு தடவைகளில் அந்த கட்சி வெற்றி பெற்று பின்னர் எம்ஜிஆர் மரணமடைந்ததன் பின்னர் ஜெயலலிதா அந்த கட்சியை பொறுப்பேற்று அதிலிருந்து ஜெயலலிதாவும் 6 தடவைகள் இந்தியாவிலே முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு டொமினன்ட் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தால் இந்தியாவிலே 1976க்கு பின்பு இந்தியாவுடைய தமிழ்நாட்டு தேர்தல்களை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தால் அது பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோடு தேர்தலில் போட்டியிட்ட ஒரு வரலாறாகத்தான் இருக்கின்றன இந்த 2 பிரதான கட்சிகளும். அதே போன்று டிஎம்கே எடுத்து பார்த்தாலும் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளை அமைத்துக் கொண்டு அதாவது மதசார்பற்ற ஒரு முற்போக்கு முன்னணியை உருவாக்கி இன்றும் அந்த முன்னணி தான் இருக்கின்றது. மதசார்பற்ற முற்போக்கு முன்னணியை உருவாக்கி கொண்டு அதிலே காங்கிரஸை சேர்த்து கொண்டு கம்யூனிச கட்சிகளை சேர்த்து கொண்டு முற்போக்கு சிந்தனையுள்ள சக்திகளை சேர்த்து கொண்டு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு போக்கைத்தான் நாங்கள் இன்று வரையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை முதலாவது திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் பதவிக்கு வந்தது 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்றது. ஆனால் முதலாவது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 1952ஆம் ஆண்டு நடந்தது. 52ஆம் ஆண்டில் இருந்து 67ஆம் ஆண்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை. காங்கிரசுடைய கையில் தான் அதிகாரம் இருந்தது. 15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் முதல் தடவையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை 67ஆம் ஆண்டு கைப்பற்றுகின்றது. 69ஆம் ஆண்டு அண்ணாதுரை இறந்து விடுகின்றார். பின்னர் 69இலிருந்து கருணாநிதி கட்சியை 2018ஆம் ஆண்டு வரைக்கும் கட்சியை ஆதிக்கம் செலுத்தி கட்சியின் தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட 48-49 வருடம் ஒருவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இருந்தார். அதே போன்று இந்த விஜயகாந்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் இந்த சினிமா பிரபலங்களினுடைய வெற்றிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு சிறந்த உதாரணம். இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மக்களுடைய மனங்களை வென்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். ஆனால் ஒரே தடவையில் வரவில்லை. அவர்களும் கஷ்டப்பட்டு தீவிர அரசியலிலே ஈடுபட்டு பல சிரமங்களுக்கு வெற்றி தோல்விகளுக்கு மத்தியில் தான் அதிகாரத்துக்கு வந்தார்கள். விஜயகாந்தை பொறுத்தவரையில் 2005ஆம் ஆண்டு கட்சியை உருவாக்குகின்றார். 2006ஆம் ஆண்டு தேர்தலிலே தனித்து போட்டியிடுகின்றார். தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகளிலும் ஒரே ஒரு தொகுதியை தவிர ஏனைய அனைத்து 233 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார்கள். விஜயகாந்த் மாத்திரமே விருதாசலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றார். பின்பு 2000 இன்னொரு சந்தர்ப்பத்திலே தேசிய சட்டமன்ற தேர்தலிலும் விஜயகாந்துடைய கட்சி போட்டியிடுகின்றது தனித்து. 39 தொகுதிகளில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய சட்டமன்றத்துக்கு 39 பேர் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆக இந்த 39 தொகுதிகளிலும் விஜயகாந்துடைய கட்சி போட்டியிட்டது. ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை, படுதோல்வி அடைந்தார்கள். பின்னர் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலே விஜயகாந்த் ஒரு முடிவெடுத்தார். தனித்து தேர்தலில் போட்டியிடுவதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுவோம் என்ற அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்களோடு கூட்டு சேர்ந்து தேர்தலிலே போட்டியிட்டார் 2011ஆம் ஆண்டு. அந்த தேர்தலிலே 202 ஆசனங்களை அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக்கொண்டது. வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது. அந்த 202 ஆசனங்களில் 29 ஆசனங்களை விஜயகாந்துடைய கட்சி பெற்றுக்கொண்டது. 40 தொகுதிகளில் போட்டியிட்டு. ஆக இது இந்திய அரசியலில் ஒரு பாரிய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பாரிய திருப்பு முனையாக அமைந்தது. இதுவரை காலமும் டிஎம்கேயும் ஏஐடிஎம்கேயும் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த அரசியலிலே ஒரு புதிய கட்சி எதிர்கட்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்துக்கு தள்ளியது. ஃபர்ஸ்ட் டைம். ஆகவே தமிழக சட்டசபையில் பிரதான எதிர்கட்சியாக விஜயகாந்துடைய கட்சி காணப்பட்டது. அவை விஜயகாந்துக்கும் 2005ஆம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் கூட மக்களால் போற்றப்படுகின்ற மக்கள் நலன் பேணுகின்ற ஒரு தலைவராக இருந்தார். மக்களுக்கு பல பொதுநல வேலை திட்டங்களை செய்தவர். அவரால் கூட 2005ஆம் ஆண்டு தனித்து அவர் மாத்திரமே வெற்றி பெற்றாலும் கூட அவருடைய கட்சியால் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 2011ஆம் ஆண்டு வரை அவருக்கும் போராட வேண்டியிருந்தது 29 ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு. பின்னர் அந்த கட்சி அவருடைய மரணத்துக்கு பின்னர் பாரிய ஒரு பின்னடைவை சந்தித்து இன்று அந்த கட்சியும் போய் டிஎம்கேயோடு சேர்ந்து டிஎம்கேவுடைய கூட்டணியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே ஒரு பங்காளியாக சேர்ந்து தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். ஆக சினிமா பிரபலங்கள் இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் கூட உடனடியாக அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை.
ஒரே நாளில் ஆட்சிக்கு வர. அதற்கு நீண்ட காலம் எடுத்தது, நீண்ட கால உழைப்பு அதற்கு தேவைப்பட்டது, நீண்ட கால பிரச்சாரங்களும் அரசியல் பற்றிய அறிவும் தெளிவும் அதற்கு தேவைப்பட்டது, மக்களுடனான தொடர்பாடல் தேவைப்பட்டது. அடிமட்டத்திலே கட்சியை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் பாடுபட்டார்கள். அடிமட்டத்திலே கட்சியுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, சரியான அமைப்பாளர்களை உருவாக்குவதற்கு அவர்கள் நீண்ட காலம் தேவைப்பட்டது அவர்களுக்கு. ஆகவே விஜயுடைய காரணி எப்படி இருக்கின்றது என்றால், இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். குறிப்பாக 25-30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் சில கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு தேர்தல் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவையாக இருக்கின்றது. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விட்டன. ஆகவே இன்னொரு கட்சிக்கு நாங்கள் அதிகாரத்தை வழங்கி பார்ப்போம் என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. விஜய் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராக இருக்கின்றார், கவர்ச்சிகரமான ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இளைஞர்களை மாத்திரமல்ல வயதானவர்களையும் ஈர்க்கின்ற ஒரு போக்கை நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயுடைய தேர்தல் கூட்டங்களுக்கு செல்லுகின்ற அந்த மக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதனை உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மக்கள் கூட்டமும் இந்த அலையும் எந்த அளவுக்கு தேர்தல் வெற்றியை கொண்டு வரும் என்பதுதான் நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயை தவிர உங்களால் எத்தனை பேரை புகழ்பெற்ற வேட்பாளர்களாக, மக்கள் நன்கு அறிந்த, மக்கள் மனங்களை வென்ற வேட்பாளர்களாக எங்களால் சொல்ல முடியும்? விஜயுடைய கட்சி கட்டமைப்பு எந்த அளவுக்கு அடிமட்டத்திலே பலமாக இருக்கின்றது? விஜயனுடைய கட்சி அமைப்பாளர்கள் எந்த அளவுக்கு அடிமட்டத்திலே மக்களை அணி திரட்டி இருக்கின்றார்கள்? பிரச்சாரங்களில் எந்த அளவுக்கு தீவிரமாக அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள்? இந்த காரணிகள் எல்லாம் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும் விஜயனுடைய வெற்றியிலே. ஏனென்றால் டிஎம்கேயாக இருக்கலாம், ஏஐடிஎம்கேயாக இருக்கலாம், இந்த 2 கட்சிகளும் மிக பழைய கட்சிகள். 50 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட இந்த கட்சிகள் அடிமட்டத்திலே மிகவும் தீவிரமான ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் வளர்த்து வருகின்றார்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக. அவை அவற்றை உடைத்து கொண்டு 1 மாதத்தில் 2 மாதத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதன் ஊடாக எவ்வளவு தூரம் ஒரு பாரிய தேர்தல் மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை நாம் தமிழர் வெற்றி கழகத்தால் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த முடியும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்தியாவிலே இந்த தேர்தல் பற்றி விமர்சிக்கின்ற, கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கள நிலைமை விஜயனுடைய கட்சி எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு எந்த வகையிலும் சாதகமாக இல்லை. அந்த கட்சிக்கு சில நேரம் 15% தொடக்கம் 18% வாக்குகள் கிடைக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு 18% வாக்குகள் கிடைத்தாலும் கூட 4 அல்லது 5 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்துகின்றன. அதை ஒட்டுமொத்தமாகவே பார்க்கின்ற பொழுது, இன்றைய அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் எடுத்து பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழல் இருப்பதாகத்தான் எல்லா கருத்து கணிப்புகளும், மக்களுடைய சில அரசியல் அவதானிகளுடைய கருத்துக்களும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே அரசியலில் நாங்கள் ஒரு விடயத்தை எப்பொழுதுமே பிரித்து வைத்து விட முடியாது அல்லது ஒதுக்கி வைத்து விட முடியாது. அதுதான் மக்களுக்கு காசை வழங்குவதும் பொருள் சார்ந்த நன்மைகளை வழங்குவது. அது இலங்கையிலும் இருக்கின்றது, இந்தியாவில் அது தீவிரமாகவே இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் அது ஆழமாக வேரூண்டி இருக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரமாக இருக்கின்றது. ஆகவே சில தமிழ்நாட்டு நண்பர்களோடு, சில தமிழ்நாட்டில் இருக்கின்ற எனது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களும் சொன்ன கருத்து என்னவென்றால், எல்லா கட்சிகளும், குறிப்பாக இந்த 2 பிரதான கட்சிகளுமே மக்களுக்கு 1000, 1500, 2000 ரூபாய் என்ற பணத்தை வழங்குகின்றார்கள், பொருள் சார்ந்த நன்மைகளை வழங்குகின்றார்கள், சாரியை கொடுக்கின்றார்கள், மதுபானங்களை விநியோகிக்கின்றார்கள், இன்னும் பல பொருள் சார்ந்த நன்மைகளை, வீட்டு உபகரணங்களை வழங்குகின்றார்கள் பாவிப்பதற்கு. இப்படியான அந்த தேர்தல் கலாச்சாரத்துக்குள் தான் இந்த விஜய் போன்றவர்கள் முண்டியடித்துக் கொண்டு வெளியில் வர வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. ஆகவே மக்கள் இந்த பொருள் சார்ந்த நன்மைகளுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள், பணத்துக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது நீண்ட கால ஒரு தேர்தல் கலாச்சாரமாக மாறி இருக்கின்றது தமிழ்நாட்டிலே, ஏனைய இந்திய மாநிலங்களிலே. ஆகவே இது பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும். தேர்தலிலே மக்கள் வாக்களிப்பது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது, தேர்தல் நடத்தைகளை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணியாக அது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக விஜயுடைய கட்சியும் இதனை புரிந்து கொண்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கிடைத்த தகவல்களின்படி அவர்களும் இப்படியான சில உதவிகளை தேர்தல் தொகுதிகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உபாயத்தை கையாளுவதாக அறியக்கூடியதாக இருந்தது. அது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும், எத்தனை தொகுதிகளிலே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றது விஜயுடைய கட்சி, கூட்டணி இல்லாமல் போட்டியிடுகின்றது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது எப்பொழுதுமே கூட்டணியாகத்தான் இருக்கின்றது 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர். ஆகவே இந்த சூழலில் எப்படி தனித்து நிற்கின்ற இந்த கட்சி பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும் என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வெறுமனே இளைஞர்கள் சக்தியால் மாத்திரம் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்க முடியுமா என்பது அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. சிலர் யோசிக்கலாம், எனக்கும் அந்த யோசனை வந்தது, நேபாளத்திலே நடந்தது போன்று ஒரு பாரிய தீவிரமான ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று தமிழ்நாட்டிலே நடக்குமா என்று. அப்படியான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டிலே. ஏனென்றால் நேபாளத்திலே காணப்பட்ட நிலைமை வேறுபட்டது முற்றாக.
அங்கு ஊழல் மோசடி இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது. அங்கு பொருளாதார ரீதியாக ஒரு பாரிய பிரச்சனை இருந்தது நேபாள மக்களுக்கு. வறுமை, பசி, பட்டினி, பணவீக்கம் என்ற இன்னொரு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த நிலைமை இன்று இல்லை. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைய நிலைமையின்படி 11% அடைந்திருக்கின்றது. இந்தியாவிலே மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அடுத்த நிலையிலே தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்று மிகவும் அபரீதமான ஒரு வளர்ச்சியாக காணப்படுகின்றது. வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கின்றது. சில நண்பர்கள் சொல்லுகின்றார்கள், தமிழ்நாட்டு நண்பர்கள், இந்த அரசாங்கம், டிஎம்கே அரசாங்கம் இந்தியாவில் இருக்கின்ற பிரதான நகரங்களை ஒரே மாதிரியாக அபிவிருத்தி செய்கின்றதாம். நீங்கள் மதுரைக்கு போகலாம், சேலத்துக்கு போகலாம், கோயம்புத்தூருக்கு போகலாம், இப்படியான அந்த பிரதான திருச்சியாக இருக்கலாம், இப்படியான பிரதான நகரங்களை ஒரே மாதிரி அபிவிருத்தி செய்து ஒரே மாதிரியான கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குவதிலிருந்து நகர அபிவிருத்தியிலிருந்து மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இதனை தாண்டி நீங்கள் பார்த்தால் இந்த அரசாங்கம் பல சேமநல திட்டங்களை, பெண்களுக்கான போக்குவரத்து இலவசமாக வழங்கப்படுவதாக இருக்கலாம், பெண்களுக்கான 1000 ரூபாய் கொடுப்பனவாக இருக்கலாம், அதனை தேர்தலில் வெற்றி பெற்றால் 2000 கொடுப்பனவாக மாற்றுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால் டிஎம்கே அறிவித்திருக்கின்றது 8000 ரூபாய் நாங்கள் கொடுப்பனை வழங்குவோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிக் கொள்வதற்காக. இதுதான் இந்திய தேர்தல் என்பது. இதுதான் டிஎம்கேயும் இதே மாதிரியான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள். நாங்கள் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் தருவோம், குளிர் சாதன பெட்டியை நாங்கள் வழங்குவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த டிஎம்கே அரசாங்கமும் பல சேமநல திட்டங்களை, பாடசாலை மாணவர்களுக்கான, அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கான காலை உணவு திட்டமாக இருக்கலாம், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்களாக இருக்கலாம், அனாதைகளை பாதுகாப்பதற்கான உதவி திட்டங்களாக இருக்கலாம், இப்படி இன்னொரு திட்டங்களை உருவாக்கி மக்களுடைய எண்ணங்களை பெரிய அளவில் கவர்ந்த ஒரு அரசாங்கமாக இது காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த அரசாங்கத்தை ஒரே அடியில் தோற்கடிப்பது நான் நினைக்கவில்லை பெரிய சவாலான காரியமாக இருக்கும் என்ற கள நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது அதுதான் தென்படுகின்றது. அதே போன்று ஏஐடிஎம்கேக்கு உள்ள பாரிய ஒரு பாதகமான அம்சம் இந்த தேர்தலில் என்னவென்றால் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்திருப்பது. 2021ஆம் ஆண்டும் அவர்கள் பிஜேபியோடு தான் கூட்டு சேர்ந்தார்கள். இந்த முறையும் அவர்கள் கூட்டு சேர்ந்திருப்பது பிஜேபியோடு. ஆகவே தமிழ்நாட்டில் பொதுவாகவே பிஜேபிக்கு எதிரான ஒரு போக்கு காணப்படுகிறது நீண்ட காலமாக. அதில் இந்தி திணிப்பு இன்னும் மிகப்பெரிய தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை தாண்டி அண்மையிலே இந்திய பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட இந்த தொகுதிகளை மீள் வரையறை செய்கின்ற அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்ட வரைவு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட வரைவும் தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கணிசமாக குறைப்பதற்கு முயற்சியை எடுத்தது. தென் மாநிலங்களில் உள்ள பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை, தேசிய பாராளுமன்றத்திலே அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை கணிசமாக குறைப்பதற்கான நடவடிக்கை அதன் மூலமாக எடுக்கப்பட்டது. ஆக இந்த குரோத மனப்பாங்குகள் அல்லது பிஜேபியை ஒரு தமிழர்களுக்கு எதிரான தென்னிந்தியர்களுக்கு எதிரான ஒரு பகைமையான கட்சியாக பார்க்கின்ற அந்த மனப்பாங்கு தமிழ்நாட்டில் மிகவும் பரவி காணப்படுகின்றது. அந்த வாய்ப்பை நன்கு டிஎம்கே பயன்படுத்துகின்றது. அதனை ஒரு சிறந்த பிரச்சார பொருளாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நீங்கள் போட்டி பரீட்சைகளை பார்க்கலாம், நீட் எக்ஸாமாக இருக்கலாம், மருத்துவ கல்லூரிகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான நீட் எக்ஸாமாக இருக்கலாம், அதே போன்று ஜிஎஸ்டி வரியாக இருக்கலாம். இந்த திட்டங்களை, இந்த கொள்கைகளை எல்லாம் கொண்டு வந்த பொழுது எந்த வகையிலும் தென்னிலங்கை, தென் இந்திய மாநிலங்களோடு பேசவில்லை, தமிழ்நாட்டு அரசோடு பேசவில்லை. எதேட்சித்தனமாக தன்னிச்சையாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள். ஆக இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆக இவற்றை சாதகமான ஒரு விடயமாக பயன்படுத்தி கொண்டு டிஎம்கே இன்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பதனால், எதிர்க்கட்சிகள் பிராக்மெண்டட், அதாவது உடைந்து சிதறி கிடக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே வெற்றி வாய்ப்பு அதிகமாக டிஎம்கேக்கு இருப்பதாக பேசுகின்றார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நினைக்கிறேன் நாங்கள் விஜயை பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இளைஞர்கள் மத்தியில் விஜய் இன்று இருக்கிறார். பெரும்பாலும் இளைஞர்கள் மத்தியில் அது பொதுவாக இங்கே கொழும்பில் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், விஜய் அடுத்து முதலமைச்சராக வருவார் என்ற தோற்றம் கூட எல்லாரிடம் பேசப்படுகிறது. எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஒரு நடிகர் நாடாள முடியுமா என்ற கருத்தை உடைத்தெறிந்த ஒரு தலைவர் என்று சொல்லலாம். ஆனால் அவர் அந்த திரைப்படத்தை அதற்கு ஒரு பக்கபலமாக பாவித்திருந்தார். திரைப்படத்தில் நடித்துக்கொண்டே அவர் அவருடைய திரைப்படத்தை பார்க்கின்ற போது அந்த திரைப்படத்திலே அரசியல் இருக்கும், நிச்சயமாக மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்திலே நடக்கின்ற இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சொல்லப்பட்ட கதை. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை அவர் நடித்து முடித்த பின்னர் எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் போய் படப்பிடிப்பு நடக்கிறது. இந்திய அரசாங்கத்துக்கு உரிய வகையில் வரி செலுத்தப்படவில்லை, அதாவது கொடுப்பனவு செலுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது.
இந்த நேரத்திலே மத்திய அரசாங்கம் இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள, இந்த இடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கிறது. எம்ஜிஆர் நிற்க வைத்து வாக்குமூலம் கேட்கப்படுகிறார். இது நிற்க வைத்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவரை இருக்கையில் இருக்க வைக்காமல் நின்றபடி வாக்குமூலம் வாங்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில். அந்த நேரத்தில் எம்ஜிஆரிடம் கேட்கப்பட்ட விடயம்தான், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் உங்களிடமிருந்து நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்வோம் என்று அன்று ஆரம்பித்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஒரு கெட்டது நடக்கிறது, ஆனால் நல்லதாக முடிந்தது. அவர் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு அந்த இடம் வழிவகுத்தது. எனவே இங்கு சொல்ல வருகின்ற விடயம், எம்ஜிஆர் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே இந்த அரசியலிலே புகழ் பெற்றிருந்த ஒருவர். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் திடீரென்ற ஒரு வருடத்தும் 2 வருடத்துக்குள் வந்த ஒருவர் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிற விடயம். ஆனாலும் நீங்க சொல்றபடி இந்த இளைஞர் யுவதிகள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு அலை எந்த அளவுக்கு விஜயை கொண்டு வரும்? உங்களை பொறுத்தவரையில் நான் கேட்கிற கேள்வி, இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு இந்த வாக்காளர்களாக இருக்கின்றார்கள்? அவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை விஜய்க்கு பெற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு அடிப்படையான வேறுபாட்டை எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய்க்கும் இடையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிப்படையான வேறுபாடு விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலே காணப்பட்டது. எம்ஜிஆர் டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கட்சியோடு இருந்து அரசியலை படிக்கின்றார். அரசியல் பற்றிய ஒரு ஞானத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அரசியல் கொள்கைகளை அவர் கிரகித்துக் கொள்கின்றார். சமத்துவம் என்றால் என்ன, சோசலிசம் என்றால் என்ன, மதசார்பின்மைவாதம் என்றால் என்ன என்பது போன்ற அரசியல் சித்தாந்தங்களை படித்துக்கொண்டு மக்கள் மனங்களையும் அவர் படித்துக்கொண்டு அரசியலுக்கு படிப்படியாக வருகின்றார். அவருக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் கிடைத்தது. அரசியலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடசாலையும் கிடைத்தது. டிஎம்கே என்ற ஒரு கட்சி கிடைத்தது அவர். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னது போன்று திடீரென 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பின் காரணமாக, அவருடைய திரைப்படங்கள் மீது தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்த சில தீர்மானங்கள் காரணமாக அவர் ஒரு வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மாற்று சக்தியாக இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு இருந்த அந்த புகழையும் பேரையும் பயன்படுத்தி கொண்டு உச்ச நடிகர் என்ற வகையில் அவர் அரசியலுக்கு வருகின்றார். ஆகவே அவருடைய அந்த அரசியலுக்கு வருவதற்கான பின்புலம் என்பது ஒன்று இருக்கவில்லை. அரசியலை படித்து அரசியல் பற்றி அந்த ஒரு சரியான பாசறையில் இருந்து அவர் வரவில்லை. ஆகவே இதுதான் பலரும் எம்ஜிஆரையும் விஜயையும் வேறுபடுத்துகின்ற முக்கிய காரணியாக இருக்கின்றது. ஆக விஜய்க்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிளஸ் நீங்கள் சொன்னது போன்று அந்த கவர்ச்சிகரமான தன்மை. எம்ஜிஆரை போன்று விஜயும் பார்க்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள். மீண்டும் ஒரு எம்ஜிஆர் வந்துவிட்டதாக நினைக்கின்றார்கள். ஆகவே இளைஞர் யுவதிகள் அவர் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர் என்ற காரணத்தினால் அவரை பெரிய அளவில் வரவேற்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லா இடங்களிலுமே ஊடகங்கள் சென்று கேட்கின்ற பொழுது பலரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் விஜய்க்கு தான் வாக்களிப்போம், வயது வேறுபாடு இன்றி விஜய்க்கு வாக்களிப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த வாக்காளர் தொகையிலே இவர்கள் ஒரு 30% தான் இருக்கின்றார்கள். இந்திய தேர்தல் முறையை இங்குத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருப்பது, தமிழ்நாட்டிலும் சரி முழு இந்தியாவிலும் இருப்பது தொகுதி வாரி தேர்தல் முறை. 234 தொகுதிகளிலே இந்த பிரதான கட்சிகள் 5 போட்டியிடுகின்றன. அது டிஎம்கேவாக இருக்கலாம், ஏஐடிஎம்கேவாக இருக்கலாம், தமிழர் வெற்றி கழகமாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், சசிகலாவுடைய கட்சியாக இருக்கலாம். இவர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஆகவே வாக்குகள் 5 கோணங்களில் 4 நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, 4 முனை போட்டி என்று இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 4 பிரதான கட்சிகள் இருப்பதனால் 4 பிரிவாக பிரிய போகின்றது இந்த வாக்குகள். அவ்வாறு பிரிகின்ற பொழுது ஒரு வாக்கையேனும் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகின்ற கட்சியே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும். உதாரணமாக எக்ஸ் என்ற கட்சி 2000 வாக்குகளையும், வி என்ற கட்சி 1999 வாக்குகளையும் பெற்றால் அந்த எக்ஸ் என்ற கட்சி தான் வெற்றி பெறும், ஒரு வாக்கு வித்தியாசத்தில். இதுதான் இந்தியாவுடைய தேர்தல். ஆகவே இந்த தேர்தல் முறை பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஏனைய கட்சிகள் மீது. உங்களுக்கு தொகுதியிலே அரைவாசிக்கு மேற்பட்டோருடைய ஆதரவு இல்லாவிட்டால், தொகுதியிலே அரைவாசிக்கு மேற்பட்டோருக்கு டிஎம்கே மீதான எதிர்ப்பு ஒன்று இல்லாவிட்டால், என்டி இன்கம்பன்சி பதவியில் இருக்கின்ற அரசாங்கம் மீதான ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் தொகுதியை வெற்றி பெறுவது மிகவும் கடினமான காரியம். ஆக தொகுதியில் ஆதரவாளர்கள் இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு 20,000, 30,000, 40,000 இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த தொகுதியுடைய நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்த தொகுதியும் யாருக்கு, அரைவாசி பேர் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? அந்த வாக்குகள் எவ்வாறு பிரிந்து செல்ல போகின்றது? அது யாருக்கு சாதகமாக பாதகமாக அமைய போகின்றது என்பவற்றை நாங்கள் கணிப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த டிஎம்கேக்கு அது பல தொகுதிகளிலே சாதகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த வாக்குகள்
ஆசனங்கள் எவ்வாறு பிரிந்து செல்லும் என்பதை பற்றி சில கணிப்பீடுகளில் நம்பத்தகுந்த கணிப்பீடுகள் தந்தி டிவி போன்ற கணிப்பீடுகளாக இருக்கலாம், டெல்லியிலே செய்யப்பட்ட சில கணிப்பீடுகளாக இருக்கலாம். இவற்றை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றார்கள் டிஎம்கே முன்னிலையில் இந்த தேர்தலில் இருப்பதாக. டிஎம்கே கிட்டத்தட்ட 150 தொடக்கம் 60 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் என்பது ஒரு பொதுவான கணிப்பீடாக எல்லாராலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் நான் 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு சென்று டிஎம்கே பெற்றுக்கொண்ட 159 ஆசனங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 159 ஆசனங்களை பெற்றுக்கொண்டார்கள். கூட்டணி இதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே போட்டியிட்டு காங்கிரஸை இணைத்துக் கொண்டு கம்யூனிச கட்சிகளை இணைத்துக் கொண்டு போட்டியிட்டு 159 ஆசனங்களை பெற்றார்கள். அதில் 133 ஆசனங்கள் தனித்து டிஎம்கே தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆசனங்கள். ஏஐடிஎம்கே கிட்டத்தட்ட 75-76 ஆசனங்களை அந்த தேர்தலிலே பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நிலைமையை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது மீண்டும் இந்த கூட்டணி போக்குகள், இந்திய மோடி அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்பு, இந்துத்துவ அந்த எதிர்ப்பு வாதங்கள், இந்த சிந்தனைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மீண்டும் டிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கணிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே இது தமிழ்நாட்டில் நடந்த கடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற தமிழ்நாட்டு தேர்தல் கோவிட் முடிந்த உடனே நடக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி 2 பிரதான கட்சி தலைவர்கள் இறந்த பின்னர் நடந்த தேர்தல். ஒன்று ஜெயலலிதா இறந்து விட்டார், அதே போன்று கருணாநிதியும் இறந்த பின்னர் நடந்த தேர்தல். அதே போன்று அந்த காலத்திலே 21ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி மீது ஊழல் மோசடி, பன்னீர்செல்வமாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், அவர்கள் மேற்கொண்ட ஊழல் மோசடி போன்ற பல்வேறு காரணிகள் அதிலே அவர்களை தூக்கி எறிவதற்கு செல்வாக்கு செலுத்தியது. இந்த டிஎம்கே ஒரு தெளிவான பெரும்பான்மை பெற்று அரசாங்கம் அமைப்பதற்கு வாய்ப்பை அது ஏற்படுத்தியது. ஆகவே இந்த தேர்தலில் இந்த 5 ஆண்டு கால பகுதியில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அங்கு ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு பின்னோக்கி தமிழ்நாட்டு மக்கள் செல்வார்களா அல்லது இதே வளர்ச்சி போக்கை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம் என்று யோசிப்பார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற டிஎம்கே அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கின்றது, ஊழல் மோசடி காணப்படுகின்றது, குடும்ப ஆட்சியை தொடர்ந்து பேணுகின்றார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் பிரதானமான 4 குற்றச்சாட்டுகளாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் ஏனைய கட்சிகளுக்கும் இருக்கின்றன என்பது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த விமர்சனங்கள் இப்படி முன்வைக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான ஒரு போக்கை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அடையாளத்தை, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகின்ற அந்த திணிப்பை அல்லது அதிகாரத்தை, ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக சில நேரம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் சொல்கிறபடி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற நிலைமையை பொறுத்தவரை நாங்கள் பேசலாம். அந்த கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கின்ற மதச்சார்பின்மை கட்சியாக இருக்கிறது. பொதுவாக இந்த முஸ்லீம் லீக் அதோடு இருக்கிறது. அடுத்த பக்கம் பார்க்கிற போது விசாக என்ன சொல்லப்படுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, விஜயகாந்த் கட்சி இருக்கிறது. அப்பாட்டு பார்க்கிற போது இந்த கட்சிகள் இருக்கிற போது நிச்சயமாக அந்த வாக்குகள் வந்து சேரும். உங்களை இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இங்கு ஒரு பிரித்தாளும் கொள்கை, அங்கு ஜாதி அடிப்படையிலேயே குழுக்கள் இருக்கின்றன. அதே போல அங்கு திருநங்கைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வர்க்கத்தை அவர்கள் பிரித்து பார்க்கின்றார்கள். எவ்வாறு பல இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிற போது அவ்வளவு பெரியும் அணைத்து கொண்டு செல்கின்ற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக அவர்கள் அந்த மதச்சார்பின்மை அதே போல பல்வேறு விடயங்களிலே செல்கின்றார்கள். ஆனாலும் இந்த விடயங்களை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஏனைய கட்சிகள் இதனை கையாளுகின்றன என்பதை தான் பார்க்க வேண்டும். விஜயை பொறுத்தவரையில் இன்னும் அதற்கான தெளிவான கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. நீட்டை பொறுத்தவரையில் நீட் தேர்வு நடக்கக்கூடாது என்ற கருத்தை விஜய் பொழுதும் சொல்லி வருகின்றார். இந்த கூட தெளிவான ஒரு அரசியல் கொள்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறதா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்று வருவதற்கு விஜயிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது எந்த அளவுக்கு இந்த தேர்தல் அவருக்கு வாய்ப்பாக அமையும்? பல தமிழ்நாட்டு மக்கள், முற்போக்காக சிந்திக்கக்கூடிய மக்கள் பார்க்கின்ற அல்லது கவனிக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த தேர்தலில் என்னவென்றால், எப்படி பிஜேபியுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பது. அது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இன்று தமிழ்நாட்டு தேர்தலிலே காணப்படுகிறது. இரண்டாவது, அடுத்த தேர்தலை இலக்காக கொண்டு திட்ட தெளிவாக டிஎம்கே எல்லா சமூகத்தவரையும் கருத்தில் கொண்டு சமூக நலத்திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள். அந்த சமூக நலத்திட்டங்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் ஏதோ ஒரு வகையில் பாதித்திருக்கின்றது. அது டிஎம்கே மீதான
ஒரு வரவேற்பை டிஎம்கே மீதான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அது தேர்தலிலே பங்களிப்பு செய்து. நீங்கள் சொன்னது போன்று டிஎம்கேக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சாதகமான விடயமே சமூகத்தில் இருக்கின்ற சாதி பிரிவினர், வேறுபட்ட மதத்தவர்கள் எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்டு செல்வது அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு போக்கை நாங்கள் இன்று விஜயுடைய கட்சிக்கும் அந்த வேறுபட்ட பிரிவினர் ஆதரவளிக்கின்றார்கள். அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் கணிசமாக விஜய்க்கு ஆதரவளிக்கலாம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வாக்களிக்கலாம், இளைஞர்கள் வாக்களிக்கலாம், எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவர்களை அரவணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு தெளிவான கொள்கை திட்டம் ஒன்று விஜய் இன்னும் முன்வைக்காத நிலைமை ஒன்று தான் காணப்படுகின்றது. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டிலே வாழுகின்ற வேறுபட்ட சமூகத்தவர்களும் யோசிக்கலாம், நமக்கான ஒரு பாதுகாப்பு, சிறுபான் மக்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, நமக்கான ஒரு பாதுகாப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிக்கலாம். இதற்கு இன்னொரு காரணம் ஏனென்றால், விஜயுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே அவர் தொடர்ச்சியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்றாரே ஒழிய, அங்கு உள்ள ஊழல் மோசடி, குடும்ப ஆட்சியை பற்றி தொடர்ச்சியாக பேசுகின்றாரே ஒழிய, பிஜேபியுடைய ஆதிக்கத்தை பற்றியோ, பிஜேபியுடைய இந்துத்துவா கொள்கைகளை பற்றியோ, பிஜேபி நடத்துகின்ற அட்டூழியங்களை பற்றியோ அவர் ஒருபோதும் விமர்சித்ததாக இல்லை. அதுவும் அவருக்கு எவ்வளவு தூரம் இந்த தேர்தலில் சாதகமாக அமையும் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் சிலரும் விஜய்க்கு பின்னாலும் ஒரு சக்தி இருக்கின்றது அவரை இயக்குவதற்கு என்ற விமர்சனம் எல்லாம் தமிழ்நாட்டிலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த மிதக்கும் வாக்குகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் சொல்லுகிறார்கள், இந்த மிதக்கும் வாக்குகள் இந்த முறை தீர்மானிக்க போகின்றன என்று. பெரும்பாலான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்து வருகிறது. யார் வந்தாலும் ஒரே மாதிரிதான் நடக்கப் போகிறது என்ற விடயத்தில். இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாமா? அதாவது விஜய் தற்போது ஒரு திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு புகுந்ததுக்கு காரணம் இருக்கலாம். அதே போல கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை அமைத்து அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் தொடர்ந்தும் திராவிட முன்னேற்றத்திலிருந்து பிரிந்து தனித்து போட்டியிட்டார் என்ற கூட தற்போது அவர் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துவிட்டார். ரஜினிகாந்த் எப்பொழுதுமே அரசியலுக்கு வருவார் என்று சொல்லப்பட்ட விடயம் இறுதி நேரத்திலே அவரும் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அவ்வாறு அதாவது விஜயை விட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2 தலைவர்கள் நாங்கள் பார்க்க போனால், அதாவது அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றால் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. கமலஹாசன் வந்து வெற்றி பெற முடியவில்லை, அதே போல ரஜினிகாந்த் வராமலேயே அவர் ஒதுங்கி கொண்டார். எனவே இந்த இடத்திலே விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியலை கையெழுத்திருக்க முடியும், ஏன் அவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டதுங்கிற, அதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் அவ்வாறு. இதிலே இந்த கமலஹாசனை பற்றி நீங்கள் சொன்ன விடயத்திலே மக்கள் நீதி மையத்தை அவர் புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்டார், தோல்வியடைந்தார். அவரால் கூட வெற்றி பெற முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு கலைஞர், உலகறிந்த ஒரு கலைஞர், அவரால் கூட அவருடைய தொகுதியிலே வெற்றி பெற முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டது. ஆகவே தான் அவர் தீர்மானித்தார், நாங்கள் கூட்டணி சேர்ந்து போவதுதான் நமக்கு சாதகமான விடயம் என்று நினைத்து இன்று டிஎம்கேயோடு இணைந்திருக்கின்றார். டிஎம்கேயும் அவரை ராஜ்யசபாவிலே ஒரு உறுப்பினராக நியமித்திருக்கின்றது. ஆகவே அவருடைய அரசியல் பயணம் இன்று மாறி இருக்கின்றது. அவர்களும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தார்கள். எமக்கு இருக்கின்ற அந்த புகழ், பேர், செல்வாக்கை வைத்து நாங்கள் உடனே வெற்றி பெறலாம், எமது கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு சினிமா அரசியலை மாற்றுமா என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிலருக்கு சாதகமாக அதிர்ஷ்டமாக அமைந்தது, அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் இந்த நிலைமை விஜயகாந்துக்கு உடனடியாக ஏற்படவில்லை, கமலஹாசனுக்கும் உடனடியாக அது ஏற்படவில்லை. அவர்கள் பின்னர் அந்த அரசியல் பயணத்தை மாற்றினார்கள். விஜயை பொறுத்தவரையிலே இந்த ஸ்விங் ஓட் ரஜினிகாந்த் இந்த பக்கமே வரவில்லை. அவருக்கு அவர் வருவார் என்ற செய்தி வந்தவுடனே அவரை பிளாக் பண்ணுவதற்கான வேலை திட்டங்கள் நடந்தது. ஆகவே விஜயை பொறுத்தவரையிலே விஜய் அரசியலுக்கு வருவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று அவருக்கு தமிழ்நாட்டின் அரசியல் மீது இருந்த ஒரு அதிருப்தி, வெறுப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதை அவர் பயன்படுத்தினார். அவருக்குள்ள அந்த செல்வாக்கையும் பேரையும் புகழையும் வைத்து அவர் அதனை பயன்படுத்தி கொண்டால் அரசியலுக்கு நுழைவதற்கான ஒரு சாதகமான வழியாக. ஆனால் இந்த ஸ்விங் ஓட், நீங்கள் சொல்லுகின்ற அந்த மிதக்கும் வாக்குகள் என்பது யார் வெற்றி பெறுவார் என்பதனை தீர்மானிக்கின்ற வாக்குகளாக நிச்சயமாக அமையும். அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர் யுவதிகளுடைய வாக்கு அதில் கணிசமாக இருக்கின்றது. படித்தவர்கள் கடைசி நேரத்தில் தான் யாருக்கு ஓட் பண்ண வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள், பல விடயங்களை அலசி ஆராய்ந்து. அந்த வகையில் அந்த வாக்குகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யார் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அளவுக்கு, ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும். இந்த மிதக்கும் வாக்குகளிலும் கணிசமான வாக்கு பலருடைய அனுமானத்தின்படி விஜய்க்கும் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த கட்சிகள் இரண்டின் மீதுமான பெரிய ஒரு கவர்ச்சி ஒன்று காணப்படுகின்றது. அந்த கவர்ச்சியின் காரணமாக இது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே விஜய்க்கு செல்லுகின்ற வாக்குடைய விகிதாசாரம்
டிஎம்கே ஏடிஎம்கே உடைய வெற்றியில் செல்வாக்கு. அது ஒரு முக்கியமான காரணியாக. சீமானை பொறுத்தவரையில் சிலர் சொல்லுகின்றார்கள், கடந்த முறை அவர் 8% வாக்கு எடுத்தார், இந்த ஆண்டு அவர் 13 அல்லது 14% வாக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் ஏற்கனவே இருந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளாமலேயே முன்னேற்றம் காண முடியாது என்ற அந்த நிலைமை தான் தென்படுகின்றது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை அலசி ஆராய்கின்ற பொழுது. இறுதி கேள்வியாக இது இருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் மே மாதம் 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்று. விஜயின் ஆதரவாளர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். இளைஞர்களை பொறுத்தவரை, யுவதிகளை பொறுத்தவரைகள் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று. அதே போல தமிழகத்தின் அரசியலை தெரிந்தவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகமா அல்லது விஜய்ங்கிற ஒரு போட்டி தான் இருக்கிறது. எப்பொழுதும் விஜய் பிரசாரத்தில் சொல்கின்ற விடயம் போட்டி திமுகவுடன் மட்டுமே என்றுதான். எனவே அந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மீண்டும் மலரமாக இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் சொல்லப்படி ஏற்கனவே சொல்லப்படுகிறது, இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த அபிவிருத்தியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரமாக இருந்தால் தமிழகம் முதலாவது இடத்துக்கு வரும் என்று. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நினைக்கின்றேன் இது சாத்தியமாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இடம்பெற்று வருகின்றன வெளிநாட்டு முதலீடுகளை பார்க்கின்ற பொழுது, கைத்தொழில் பேட்டைகளை பார்க்கின்ற பொழுது, ஐடி சென்டர்ஸை பார்க்கின்ற பொழுது, வேறும் அபிவிருத்தி திட்டங்களை பார்க்கின்ற பொழுது இன்று தென்னிந்தியாவில் முதல் நிலையில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது. அதே போன்று மகாராஷ்டிரா, குஜராத்தையும் விஞ்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதலிடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே தான் ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அடுத்து 2026ஆம் ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றினால் அது திராவிட மாடல் 2.0 என்று அவர் குறிப்பிடுகின்றார். ரைட், அந்த திராவிட மாதிரி என்று அவர்கள் குறிப்பிடுவது யாவருக்கும் சமத்துவம், சமநீதி, சமூக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், வெல்ஃபேர் சேமநல திட்டங்கள் யாவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த கொள்கைகளை முன்னிறுத்தித்தான் இவர்கள் இந்த திராவிட மாதிரியிலான அபிவிருத்தி என்பதனை தமிழ்நாட்டிலே வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆகவே எல்லா சாதகமான அம்சங்களும் தமிழ்நாடு முதலாவது இடத்துக்கு இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த வளர்ச்சியை தடுப்பதில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அந்த வளர்ச்சியை பல்வேறு வழிகளில் தடுப்பதற்கு பிஜேபி அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. பிஜேபி அரசாங்கம் எந்த வகையிலும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதற்கான முயற்சிகள் எடுக்கின்றது. தமிழ்நாடு அதிகமாக வரியை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற ஒரு மாநிலமாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த வரி வருமானத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கு சரியாக கிடைக்கப்பெறுவதில்லை. அதே நேரத்தில் குறைந்த வரியை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற பல வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மாநிலங்கள் என்ன செய்கின்றன? குறைந்த வரியை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கிவிட்டு அதிக பயனை மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த பாகுபாடு, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது காட்டுகின்ற பாகுபாடு என்பது இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு செல்வாக்கை செலுத்தும் என்பதனை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். விஜய் முதலமைச்சராக வருவார் என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எந்த அளவுக்கு வரப்போகிறது அல்லது எந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும்? அந்த கட்சியிலே செல்வாக்கு பெற்ற, அரசியலை நன்கு அறிந்த எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? விஜய்க்கு ஆதரவளிக்கின்ற அல்லது விஜயினுடைய கட்சிக்காக செயற்படுகின்ற தரப்பினர் எத்தனை பேர் மக்கள் மனங்களில், மக்களுடைய அடிமட்ட மனங்களில் செல்வாக்கு பெற்றிருக்கின்றார்கள்? கட்சிக்கான ஒரு சரியான கட்டமைப்பை அடிமட்டத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு பிரதான பிரச்சனை. ஆகவே அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவாராக இருந்தால் உண்மையில் நானும் அதனை விரும்புவேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதுதான் இங்குள்ள பிரதான பிரச்சனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தோ பெரும்பாலான அவர்கள் விஜய்க்கு கட்சிக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது நடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. விஜய் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பை அவரே தவறவிட்டார் என்று தான் நான் சொல்வேன். என்னவென்றால், விஜய் செய்திருக்கக்கூடிய மிக சிறந்த காரியம், தன்னுடைய ஈகோவெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஏஐடிஎம்கேயோடு கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு கூட்டணி சேர்ந்து இருந்தால் இந்த ஒரு பெரிய பலமான ஒரு கூட்டணியாக அது தமிழ்நாட்டு தேர்தலில் இறங்கி டிஎம்கேக்கு சமனான ஒரு போட்டியை அவர்கள் வழங்கியிருக்கலாம். ஆகவே இந்த கூட்டணியில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளுடைய செல்வாக்கு, அடிமட்ட அமைப்பு, கட்சி கட்டமைப்பு எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர் பெருமளவிலான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தியிருக்கும். எவ்வாறாயினும் விஜய்க்கு இது ஒரு அரசியல் ஆரம்பமாக அமையும். இந்த ஆரம்பத்தை பயன்படுத்தி அவர் தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபடுவாராக இருந்தால், தொடர்ந்து நிலைத்திருப்பாராக இருந்தால் அரசியலிலே அவருக்கான ஒரு எதிர்காலம் தமிழ்நாட்டு அரசியலிலே இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நேரத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் அவரும் எம்ஜிஆர் போன்று
முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து உழைத்தால் அரசியலிலே தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டால் தனது அரசியல் இருப்பை அவருக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது தமிழ் மக்களுடைய வாழ்வில் ஒரு 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 புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இன்றைய நேர்காணலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது. யார் முதலமைச்சர், யார் எந்த அரசாங்கம் வரப்போகிறது என்று தெரிய போகிறது. எனவே இந்த விடயங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிற விடயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல். நன்றி. நானும் இந்த நிகழ்வில் பங்கு பற்றியமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை அழைத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி. சூரியன் விழுதுகள் நிகழ்ச்சிகளுக்கு